நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஆடி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒரு 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட என்ன பலன்களை தரும் அப்படின்னு பார்த்துடலாம். ஐயா, போன மாதம் நல்லா இல்லை, குரு பயிற்சிக்கு பிறகு அப்படி நல்லாயிருக்கும் இப்படி நல்லா இருக்கும்னு எல்லாரும் சொன்னீங்க. ராசி பலனை கேட்டு கேட்டு சலிச்சு போனது தான் மிச்சம். நான் ஒன்றும் பெருசாக நல்லா இல்லைங்களே அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கும், ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா, சாதகமற்ற தன்மைகள் ஏதாவது நீடித்து கொண்டே இருக்குமா என்பதெல்லாம் இப்போது கண்டிப்பாக பார்க்கலாம். சரி, இந்த மாதாந்திர பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது? அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒரு எல்லா அமைப்புகளையும் ஒரு முன்னுரையாகவே சொல்லுவேன். வருட பலன்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுக்கள் அந்தந்த கிரகங்களுடைய ஒரு பெயர்ச்சியை வச்சு சொல்லப்படுகிறது. 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி பயிற்சி நடக்குங்க. அப்போ அந்த 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி ஒரே வீட்டில் இருக்கிறார் இல்லையா, அதை வச்சு சனி பயிற்சி பலன்கள் சொல்லப்படுகிறது. குரு பயிற்சி 12 மாதத்துலேருந்து 13 மாதம் வரைக்கும், ஒரு வருஷத்தில் ஒரு கொஞ்ச நாள் கூட இருக்கும். அப்போ அந்த 12 மாதங்கள்லேருந்து 13 மாதங்கள் வரைக்கும் அந்த குரு பயிற்சியை வச்சு அந்த குரு எங்கே இருக்கிறார் என்பதை வைத்து அந்த ராசிக்கு, உதாரணமாக கன்னிராசிக்காரருக்கு இப்போது லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். உங்களுக்கு இந்த 11ஆம் இடத்துலேருந்து எங்கெங்கே இடத்தை பார்க்குறார் அப்படின்றத வச்சு அந்த குரு பயிற்சி பலன்களை சொல்லுகிறோம். ஒரு வருடத்திற்கு அந்த பலன்கள் மற்ற கிரகங்களையும் சேர்த்து, ஏன்னா பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது நவ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய 9 கிரகங்களையும் சேர்த்து வைத்து பலனாக சொல்வது தான். ஆயினும் அது உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்குள் அடக்கம். இப்போ எப்போவுமே பாருங்கள், ராசி பலனை சொல்கிற மாதிரி எனக்கு ஃபுல்லாக நடந்துடுறது இல்லைன்னு ஒருத்தர் சொல்லுவார், எனக்கு கரெக்டாக நடக்குதுன்னு ஒருத்தர் சொல்லுவார். எப்போவுமே இந்த மாத பலன்கள், வார பலன்கள், ராசி பலன்கள் எல்லாமே இப்படித்தான் இருக்கும். இந்த ராசி பலன்களையும் தாண்டி உங்களுடைய பொதுவான ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பொதுவான உங்களுடைய உண்மை யூனிக் அப்படின்னு சொல்லுவோம், உங்களுக்கே உரித்தான ஜாதகம். இது பொதுவான ராசி பலன்கள். உங்களுக்கே உரித்தான ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுக்தி அமைப்புகள் நடக்கிறது என்பதை மேட்ச் பண்ணியும் இங்கே பார்க்கலாம். இப்போ நான் குரு பயிற்சியை சொன்னேன், சனி பயிற்சியை சொன்னேன், ராகுகேது பயிற்சி 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அந்த 1.5 வருஷம் அந்த இடத்துல இருக்கிறதுனால உண்டான பாதிப்புகள் இல்லாத சாதக பாதகங்களை வச்சு அந்த பயிற்சி சொல்லப்படுகிறது. மாத பயிற்சி அப்படிங்கிறது சூரியனுடைய இயக்கங்க. ஒவ்வொரு மாதமும் சூரியன் எந்த இடத்துல இருக்கிறார்ன்றதை வச்சு தான் இந்த மாத பயிற்சி. அதுவும் தமிழ் மாத பயிற்சி அப்படித்தாங்க. ஆடி மாதம் முழுக்க சூரியன் கடக வீட்டில் இருப்பார். ஆடி மாதம் முழுக்க சூரியன் கடக வீட்டில் இருப்பார். அந்த 30 நாளும் இப்போ நான் பேச போகிற ஆடி மாத பலன்கள் கடகத்தோடு சூரியன் சுபத்துவமாக இருக்கக்கூடிய தன்மை மிகப்பெரிய யோகம். இதில் என்ன ஒரு பலன் இருக்கும் அப்படின்னு சொன்னால், உங்கள் பிறந்த ஜாதக அமைப்பின்படி சூரிய தசை நடந்து கொண்டிருப்பவர்கள், சூரிய புக்தி நடந்து கொண்டிருப்பவர்கள், இவர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு மாதம் டாப்பாக இருக்குங்க. ஏன்னா சூரியன் குருவை அஸ்தங்கப்படுத்தி சுபத்தன்மையோடு இருக்கின்ற காரணத்தினால் சூரிய அந்தரம் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட இப்படித்தான் இந்த பிறந்த ஜாதக பலன்களை அப்படியே மேட்ச் பண்ணி பார்க்கணும். கடகத்தில் இருக்கிறார் சூரியன், ஏற்கனவே இருக்கக்கூடிய உச்சகுருவோடு இணைய போகிறார். உச்சகுருவை அஸ்தங்கப்படுத்தி தான் சுபத்துவம் ஆக போகின்ற இந்த அமைப்பு யார் யாருக்கெல்லாம் சூரிய தசை நடக்கிறதோ, சூரிய புக்தி நடக்கிறதோ, அவர்கள் சூரிய அந்தரம் நடக்கிறதோ, அவர்கள் எல்லாருக்குமே இந்த ஆடி மாதம் பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்குங்க. சரி, இந்த மாதத்தில் ஏதாவது பெரிய அளவில் பெயர்ச்சிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க. அதாவது ஆடி மாதத்தின் நடுப்பகுதியில் 16, 17ஆம் தேதிகளைப் போல இப்போது இருக்கக்கூடிய சிம்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சத்தை அடைகிறார். ஆடி மாத நடுப்பகுதி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே ஒரு நீச்சம் என்கின்ற ஒரு அமைப்பை அடைகிறார். அதை போலவே 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா செவ்வாய் இப்போது இருக்கக்கூடிய அந்த ரிஷப வீட்டிலிருந்து மிதுன வீட்டிற்கு மாறுகிறார். புதனும் கூட ஆடி மாதம் 3ஆவது வாரத்தில் அப்படியே சூரியனோடும் குருவோடும் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. இதுதான் மாதாந்திர முக்கிய பலன்கள். ஆக இதை வைத்துத்தான் உங்களுக்கு எந்தெந்த நிலைமைகளில் இந்த பலன்கள் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. இந்த பலன்களுடைய அமைப்பு உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு உட்பட்டது என்பதால் பெரும்பாலும் இப்போ நான் சொன்ன மாதிரி சூரியனை யோகராக கொண்டவர்கள், சூரியனை யோகராக கொண்ட லக்னத்தில் பிறந்திருப்பவர்கள், சூரியன் சார்ந்த ஒரு துறை அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், சூரியனுடைய அமைப்புகளில் இருக்கக்கூடிய, இப்போ நான் அந்த அந்தர வாரையா சொல்ல இல்லையா, இது எல்லாத்துலேயும் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் நல்லா இருக்குங்க. இப்பொழுது தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக
இந்த ஆடி மாதம் என்ன பலன்களை செய்யும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கும் இதே மாதிரி தாங்க. ஒரு 15 நாள் ஒரு மாதிரியாகவும் 15 நாள் இன்னொரு மாதிரியாகவும் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 15 நாட்கள் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் பிற்பகுதி 15 நாட்கள் 5ஆம் இடத்துல நீச்சன் என்கின்ற அமைப்போடு சனியின் பார்வையிலையும் வர்றாருங்க. முதல் 15 நாட்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவே இருப்பீங்க. அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலான்னு இருக்கின்ற தன்மை பின்னாடி 15 நாட்கள், ஆடி மாதத்தின் 15 நாட்கள் கொஞ்சம் அப்படியே டல் அடிக்கக்கூடிய அமைப்புகள் தான் கண்டிப்பாக உண்டு. இது என்னென்னா, உணர்வுகளில், உறவுகளில், குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவு அதாக்கும் இதாக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று வரும். ஆனால் காசு பண விஷயத்தில் எந்த விதத்திலையும் தடங்கல்கள் வராத அமைப்பு கண்டிப்பாக இருக்கிறது. ஏனென்றால் பிற்பகுதியில் 7ஆம் அதிபதியான செவ்வாய் 2ஆம் இடத்திற்கு வருகிறார். மனைவியால் லாபம், கணவனால் லாபம், மனைவிக்கு வேலை கிடைக்கிறது, கணவனுக்கு வேலை கிடைக்கிறது, இரட்டை வருமானம், குடும்பத்திற்கு வரக்கூடிய சொல்கள், இதெல்லாமே ஆடி மாதத்தில் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. இதுவரைக்குமே மனைவி வழி சொந்தங்கள் எனக்கு அதை பண்ணலாங்க இதை பண்ணலாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான தீர்வுகள் இப்போது கண்டிப்பாக வரும். எப்படி வரும்? மாமனார் நல்லா தானே இருக்கிறாரு, கொஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல, மச்சான் அந்த நேரத்தில் கைது கூப்பிட்டாருன்னா நல்லதில்லை, நான் ஏற்கனவே செஞ்சுருக்கிறேன்ல, இந்த மாதிரியாக கொஞ்சம் மனைவி வழி குடும்பத்தினரில் மனத்தாங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடைசி 15 நாட்கள், ஆடி மாதத்தின் பிற்பகுதி 15 நாட்களில் மனைவி வழி நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய அமைப்பு, பிறந்த வீட்டிலிருந்து சீர்வரிசை சொத்து அமைப்புகளில் கொஞ்சம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார பெண்கள் எல்லாருக்குமே நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. பிற்பகுதி 15 நாட்கள் கொஞ்சம் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கும். ராசிநாதன் நீச்சத்தை அடைந்து பாபத்துவமாக இருக்கிறார். ஆனால் காசு பணம் வரும். ஒரு மாதிரியாக பணம் வந்தாலும் கூட அது நடக்கலையே இது நடக்கலையே அப்படின்ற மாதிரி டல்லாக இருப்பீங்க. பணம் மட்டும்தான் வாழ்க்கை எல்லாம் இல்லை இல்லையா? பணத்தையும் தாண்டி ஒரு உண்மையான உறவுகள், உணர்வுகள்லாம் இருக்குது இல்லையா? அதில் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது, 11ஆம் இடத்துல சனி இருக்கிறது, மிகப்பெரிய யோகம். பாக்கியஸ்தானம் இப்போது வலுவடைந்திருக்கிறது குருவின் பார்வையினால். சூரியன் 4ஆம் அதிபதியான சூரியன் இப்போ 3ஆம் இடத்துல வலிமையாக இருக்கின்றனால அரசு வேலைக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே அதற்கான இந்த வருஷத்திலேயே கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கான நல்ல அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அப்பாவோடு கொஞ்சம் முரண்பட்டு இருந்தவர்கள், அப்பாவுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் தடைகள் இருந்தவர்கள், அப்பாவால் வந்தவர்கள்னு சொல்லப்படக்கூடிய சித்தப்பா, பெரியப்பா, அத்தைமார்கள் போன்றவர்களோடு கொஞ்சம் கசப்புகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அது இந்த ஆடி மாதத்தில் அப்படியே தீரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. கொஞ்சம் ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். குரு பகவான் அப்படியே சனியை பார்க்குறாரு. இப்போது குரு பகவான் சனியை பார்ப்பதோடு மட்டும் இல்லாமல் சுக்கிரனும் இணைந்து பார்ப்பதால் ஆன்மீக யாத்திரைகள், ஆன்மீக அமைப்புகள், தவம், தியானம் மேலே ஈடுபாடு வரக்கூடிய நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம்.